அதாவது மது ஒழிப்புல நாங்க பிஹெச்டி பண்ணிருக்கிறோம். திருமாவளவன் அவர் இப்பதான் எல்கேஜில இருக்கிறார். அதனால இது நிறுத்திக்கணும். திருமாவளவன் அவர்களை நிறுத்திக்கங்க. என்ன கேட்டா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடணும். தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க எவ்வளவு மோசமானு சொல்லிட்டு 3 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது படிப்படியா குறைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க. சகோதரி கனிமொழியை சொல்லுங்க. அந்த ஆட்சி அதிகாரத்துல சமபங்கு வேணும்னு விசிக தலைவர் திருமணம் ட்விட்டர் போட்டு 2வது முறையாக காலையில ஏர்போர்ட்லயே சொல்லிட்டேன். அதாவது நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திக்கங்க, ஆனா எங்களை எதுக்கு இழிவுபடுத்துறீங்க? பாட்டாளி கட்சி, ஜாதி கட்சி, அந்த கட்சி, மத கட்சி, இந்த கட்சி, இனம் கட்சி, இப்படி எல்லாம் பேசிட்டு நீங்க மட்டும் என்ன கட்சியா? நாங்க நாகரிகமா அரசியல் நடத்தணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா மது ஒழிப்பு போராட்டங்கள், மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் போட்டது நாங்க தான். இந்தியாவில் மது ஒழிப்பு மாநாடோ கூட்டமோ போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க வரவேற்போம். அது திருமாவளவன் அவர்கள் நடத்தினாலும் நாங்க வரவேற்போம், வேற யார் நடத்தினாலும் நாங்க வரவேற்போம். ஏன்னா இது எங்க கட்சியினுடைய மைய கொள்கை. எங்க மருத்துவர் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்புக்காக போராடிட்டு வர்றார். எங்க போராட்டத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பூரண மதுவிலக்கு கொள்கையை திமுக, அண்ணா திமுக, திருமாவளவன் கட்சி அவர்கள், மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு கொள்கை அளவில் ஏத்துட்டு இருக்காங்க. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு பேச கூட தயங்கின இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு கொள்கை அளவுல ஏத்துக்கிறதுக்கு காரணமே எங்க மருத்துவர் ஐயாவுடைய தொடர் அழுத்தங்கள், போராட்டங்கள் தான். இது வரைக்கும் எங்க கட்சியில 15,000 பெண்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி. என் கட்சியின் பொருளாளர் கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயில இருந்தாங்க. ஏன்னா டாஸ்மாக் கடையை உடைச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இப்படிதான் மது ஒழிப்பு வரலாறு பாட்டாளி கட்சியோட வரலாறு. இதை சிறுமைப்படுத்த வேண்டாம். எங்க கட்சியை கொச்சைப்படுத்திக்கிட்டு இந்த ஜாதி கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி. எங்க கட்சி சமூக நீதி கட்சி. இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேச தகுதியான இந்தியாவிலே ஒரே கட்சி எங்க கட்சி தான். 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்த கட்சி எங்க கட்சி. இந்திய அளவிலே ஓபிசிக்கு 27 விழுக்காடு கல்வி நிலையங்கள்ல வாங்கி தந்த கட்சி. இந்திய அளவிலே பட்டியலின சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மருத்துவத்துறையில வாங்கிய கட்சி, பெற்று தந்த கட்சி, கையெழுத்து போட்ட கட்சி. தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி 115 சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அந்த 20% வாங்கிய கட்சி எங்க கட்சி. அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வாங்கிய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வாங்கிய கட்சி. இப்படி பல இடஒதுக்கீடுகள் நாங்க எங்க கட்சி, எங்க மருத்துவர் ஐயா பெற்று கொடுத்திருக்கிறார், வாங்கி தந்திருக்காரு 10.5 விழுக்காட்டுல இருந்து. இப்படி இருக்கிற கட்சியை போய் கொச்சப்படுத்திட்டு தொடர்ந்து இவங்க இந்த கட்சி, ஜாதி கட்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீர் மேலாண்மைனா நாங்க தான், விவசாயம்னா நாங்க தான், சுகாதாரம்னா நாங்க தான், கல்வினா நாங்கன்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே நாங்க எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களால தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு மாற்றங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக. அதனால இது நிறுத்திக்கணும். திருமாவளவன் அவர்களை நிறுத்திக்கங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மது ஒழிப்பு மீது அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா எங்க கிட்ட முதல்ல வந்திருக்கணும். ஏன் காரணம், என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பெரிய சமுதாயம் அதிகமா மது குடிக்கிறது, மதுவில் அடிமையா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம், பட்டியலின சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயம் அடிமை மதுவிலிருந்து அடிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் முன்னுக்கு ஒன்னா சேர்ந்து அணுகுனா நிச்சயமா விடிவு கிடைக்கும். அந்த அணுகுமுறை தான் வேணும். அதை விட்டுட்டு நான் அரசியலுக்காக நான் அவங்களை கூப்பிடுறேன், எவ்வளவு யாருன்னா கூட்டிட்டு போங்க. ஏன் இதுல என்ன இந்த முக்கியமான இதுல நீங்க என்ன கேட்டா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடணும். அவங்க தானே மேடைக்கு மேடை மது விலக்கு, மது ஒழிப்புன்னு போராடிட்டு இருந்தாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும்.
தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க, எவ்வளவு மோசமானு சொல்லிட்டு 3 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு, மாநாட்டுல கூப்பிட்டு வச்சு, நீங்க வந்து உங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க, தமிழ்நாட்டுல வந்து மோசமான சூழல் இருக்கு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. மது குடிச்சிட்டு அதனால இறந்துட்டாங்க உங்க வீட்டுக்காரங்களா. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக அதாவது அதிக மனநிலை நோய் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது அத்தனைக்கும் காரணம் மது. அதை எப்படியாவது வந்து படிப்படியா குறைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. சகோதரி கனிமொழியை சொல்ல சொல்லுங்க. அந்த மாநாட்டில் கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இதுதான் விடுவி கிடைக்கும், விடை கிடைக்கும். அதுல அதனால விளம்பரத்துக்கெல்லாம் அத விளம்பரத்துக்கு பண்ண மாட்டாருன்னு தெரியுது. ஏன்னா இப்ப சமீபத்துல தான் அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகுதான் இப்ப அவருக்கு கொஞ்சம் தெரியுது என்னன்னு பிரச்சனை எல்லாம் தெரியுது. அதனால அதாவது மது ஒழிப்புல நாங்க PhD பண்ணிருக்கிறோம். திருமாவளவன் அவர் இப்பதான் LKGல இருக்கிறார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு.